பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசுவோடு நிகழ்விலே கலந்து கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த நாளிலும் காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்போம், தியானிப்போம், விசுவாசிப்போம், அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 50வது அதிகாரத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறதைப் போல நான் கேட்கும்படி என் செவிகளை அவர் கவனிக்க செய்கிறார். அப்போது இங்கே யார் செயல்படுகிறார் என்று பாருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் செயல்படும் தேவன். இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது நல்ல கவனிங்க. இப்போ நாம் தேடுகிறோம், என்னை சிநேகிக்குள்ளே நான் சிநேகிக்கிறேன்னு சொன்னவர், என்னை தேடுன்னு கண்டறிவான்னு சொன்னார் இல்லைங்களா. இன்றைக்கு பாருங்கள், இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது ஏசாயா 54 அவன் சொல்கிறான் பாருங்க, தெளிவாக சொல்லுகிறான், காலை தோறும் என்னை எழுப்புகிறாருங்கிறான் பாருங்க. இந்த வெளிப்பாட்டை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை. காலை தோறும் என்னை கர்த்தர் எழுப்புகிறார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் காண்கிற ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் அலாரமெல்லாம் வைத்துவிட்டு நாம் தூங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் கர்த்தர் அதுக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே நம்ம எழுப்பி விடுகிறார் பாருங்கள். அதுதான் சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், காலை தோறும் என்னை எழுப்புகிறார். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் காலையில் என்னை எழுப்பி விடுங்க ஆண்டவரே. காலையில் இத்தனை மணிக்கு நான் எழுந்திரிக்கணும், இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா கர்த்தர் உங்களை எழுப்பி விடுவார். கர்த்தர் உங்களை எழுப்பி விடுகிறார். அதுதான் அந்த அனுபவத்தை சொல்கிறான் பாருங்கள். பட் பீப்புள் who never seeks God, who never gives any respect to God, they never pray also. Such of those people, they will not get up in the morning, early morning. They will be sleeping continuously up to 10 o'clock, 11 o'clock, like that. ஆனால் நாம் தூங்க போகிறதுக்கு முன்பாக நாம் ஜெபித்து விட்டு தூங்குகிற பொழுது நல்ல கவனிங்க, அந்த ஜெபத்தோடு நாம் அந்த நாளை முடிக்கிறோம். நன்றி சொல்லி இரவிலே நம்முடைய ஆவியாசரியத்தை ஒப்புக் கொடுக்குறோம். நல்ல நிம்மதியாக உறங்கும்படியாக காலையில் எழுப்பி விடுகிறார் பாருங்கள். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். முதலாவது ஒரு கருத்து. ரெண்டாவது, கற்றுக்கொள்ளுகிறதைப் போல, நாம் கற்றுக்கொள்ளுகிறதைப் போல நாம் தான் கற்றுக்கணும். வி ஹவ் டு லேர்ன். நாம் தான் கேட்கணும், லிசன் பண்ணணும். அவர் போதிப்பார், நாம் கற்றுக்கொள்ளணும். அவர் கற்றுக் கொடுப்பார், நாம் கற்றுக்கொள்ளணும். அவர் சொல்லிக் கொடுப்பார், நாம் தெரிந்து கொள்ளணும் பாருங்கள். அப்போது கற்றுக் கொடுக்கிறவர்களை கொள்ளுகிறவரை போல, கற்றுக் கொடுக்கிறவன் கிடையாது, கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல. நல்லா கவனிச்சிங்கோ. நான் கேட்கும்படி அவர் சொல்லுவதை நான் கேட்கும்படி, அவரே அப்படிப்பட்டதான ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்துகிறார். நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். பார்த்தீங்களா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளோ மேன்மை உள்ளவர், எப்படிப்பட்ட பெரிதான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ நேசிக்கிறவர், அன்பு செய்கிறவர், தேடுகிறவர், நம்மளே கருத்தாக இருக்கிறவர், நம்மையே நோக்கி பார்க்கிறவர். பார்த்தீங்களா. ஆகவே தான் அந்த நல்ல தேவன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் என்னை எழுப்புகிறார் என்று நீங்கள் விசுவாசியங்கள் சொல்லுங்கள். உங்களை எழுப்புகிறது அவர்தான் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியங்கள் சொல்லிட்டு படுங்க, ஜெபிச்சுட்டு படுங்க. காலையில் எழுந்த உடனே பாருங்கள், எழுந்த உடனே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்த நேரத்தை விட கொஞ்சம் முன்னதாகவே தேவன் உங்களை எழுப்பி விட்டிருப்பார். அதுதான் அவருடைய பெரிதான கிருபை, நம்மேல் வைத்திருக்கிற நேசம், நம்மை கண்காணிக்கிற விதம், நம்மேல் கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிற விதம். அப்போது காலையில் எழுப்புகிறார். எழுப்புனது மாத்திரமல்ல, எழுப்புன பிற்பாடு பாருங்கள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஹவ் டு லேர்ன், யூ ஹவ் டு லிசன் அண்ட் லேர்ன். அப்போது நாம் கற்றுக்கொள்கிறதைப் போல என்ன செய்யணுமா, இருக்கணும். அதுக்கு என்ன செய்கிறாரு, நாம் கற்றுக்கொள்கிறவர்கள் இருப்பதற்காக என்ன சொல்கிறாரு, நான் கேட்கும்படி, அவர் என்ன சொல்கிறாரு, நான் கேட்கும்படி என் செவியை அவர் கவனிக்க செய்கிறார். அப்போது அவரே என்னுடைய செவிகளை திறந்து விடுகிறார். அவரே என் செவிகளை திறந்து விட்டு என்னை கவனிக்க செய்கிறார். நான் கவனிப்பதற்கும் கர்த்தர் தான், நான் கேட்பதற்கும் கர்த்தர் தான், நான் எழும்புவதற்கும் கர்த்தர் தான். எல்லாமே கர்த்தர். தேடுகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட தேவன் தான் அவர். நம்புகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட தேவன், விசுவாசிகள் அப்படிப்பட்ட தேவன். அப்போ எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, இந்த நல்ல தேவனை நாம் வைத்திருக்கிறபடினாலே, ஆராதிக்கிறபடினாலே, அவர் நம் தேவனாய் இருக்கிறபடினாலே, அவர் நம்ம நேசமாக இருக்கிறபடினாலே விசுவாசியுங்கள். காலை தோறும் என் கர்த்தர் என்னை எழுப்புகிறார். காலை தோறும் அவர் என்னை கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார்.
இதோடு நிறுத்திருக்கிறாரு. அடுத்து சொல்லணும், அந்த கேட்கிற காரியங்கள் ஆண்டவர் சொல்கிற வசனங்கள் எல்லாம் என் இருதயத்தில் என்னை பதிய வைக்கிறார், அவைகளை தியானிக்க வைக்கிறார், அசை போட வைக்கிறார், சொந்தமாக்க வைக்கிறார், அதன்படி நடக்க வைக்கிறார்னு சொல்லணும். நாள் முழுவதும் அவர் தான் நம்மை நடத்துகிறார். நானே உன்னை நடத்துகிற தேவன், நித்தமும் நடத்துகிற கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் ஆத்துமாய் திருப்தியாக்கி நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். என்னெல்லாம் உன்னை நடத்துகிற ஒரு கர்த்தர். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார். அப்போது நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்படி தாங்க எழுப்பி உட்கார வச்சு எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு என் ஆண்டவர். என்ன செய்யணும், எங்கே போகணும் சொல்லிக் கொடுக்குறாருங்க. நாள் முழுதும் அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கும்படியாக என்னை காலையிலேயே எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார், என்னை நடத்துகிறார், என்னை கவனிக்கும்படி செய்கிறார், என்னை கேட்கும்படி செய்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற பொழுது அந்த நாள் முழுவதும் தேவன் என்னை பாதுகாக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுற பாக்கியத்தை கொடுக்கிறார். அந்த நாளும் நன்மையும் கிருபையை தொடர்கிறது. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா? அதிகாலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை காலையிலே எழுப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலையிலே கற்றுக்கொள்கிற பிள்ளைகளைப் போல நாங்கள் கேட்கும்படி நீர் எங்கள் செவிகளை திறந்து விடுவதற்காய், கவனிக்க செய்ய வைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எழுப்பி, நீரே கற்றுக் கொடுத்து, நீரே கேட்க செய்து, நீரே கவனிக்க செய்து நீ நடத்துவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியே எங்களை நடத்தும். வாழும் நாளெல்லாம் ஒரு நாள் எங்களை கரம் பிடித்து நடத்தும். கற்றுக்கொண்ட காரியங்கள் இப்படி நடக்கிற கிருபைகளை எங்களுக்கு தந்து பலப்படுத்தும். உயிருள்ள சாட்சிகளை எங்களை நிறுத்தும்.